ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பச்சை குங்குமத்தை நீ தொட்டிருக்கின்றாய். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறிவிட்டது என் குழந்தையே. நீ பட்ட அவமானங்கள் போதும், நீ சிந்திய கண்ணீர் துளிகளும் போதும், நீ அனுபவித்த வேதனைகளும் போதும். இன்றுடன் உன் சோதனை காலம் முடிவுக்கு வருகிறது. உன்னை ஏளனம் செய்த மனிதர்களே வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையையும் நான் சாதனையாக மாற்றப் போகிறேன். இதோ என் பொற்கரங்களின் முன்னே இருக்கும் இந்த தெய்வீக பச்சை குங்குமத்தை உன் மனக்கண்களால் நீ தொட்டுவிட்டாய். நீ தொட்ட இந்த நொடியில் உன் தலையெழுத்து மாறத் தொடங்கிவிட்டது. என் செல்ல குழந்தையே, பாபா இந்த பச்சை குங்குமத்திற்கு அப்படி என்ன மகிமை இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். பச்சை நிறம் என்பது பிரபஞ்சத்தின் வளர்ச்சி, ஆரோக்கியம், மகாலட்சுமியின் பூரண கடாட்சத்தை குறிக்கும் குறியீடு ஆகும். உன் வீட்டில் இருக்கும் தரித்திரத்தையும் கடன் சுமையையும் அடியோடு அறுக்கும் சக்தி இந்த பச்சை குங்குமத்திற்கு உண்டு. உன் வீட்டையும் உன் மனதையும் சூழ்ந்திருக்கும் பொறாமை பார்வைகளும் கண் திருஷ்டிகளும் இதன் பிரகாசத்தால் விலகி ஓடப் போகிறது. அடைப்பட்டு போன உன் உத்தியோகம், வியாபாரம், குடும்ப வாழ்க்கையில் புதிய நல்வழிகளை இது திறந்து வைக்கும். குழந்தையே, இந்த பச்சை குங்குமத்தை நீ தொடும் வினாடியில் உன் கர்ம வினைகள் அனைத்தும் எரியத் தொடங்கிவிடும். வாழ்க்கையில் நீ மனிதர்களை அளவுக்கு அதிகமாக நம்பினாயல்லவா? இவர்கள் நமக்கு உதவுவார்கள், நம் கூடவே இருப்பார்கள் என்று நீ நினைத்த மனிதர்கள் அனைவரும் உனக்கு கஷ்டம் வந்தபோது உன்னை தனியாக விட்டுவிட்டு விலகி சென்று விட்டார்கள். அவர்கள் உன்னை ஏமாற்றிய போது நீ அடைந்த வழி என்னவென்று உன் தந்தையான எனக்கு நன்றாக தெரியும். இனி யாரையுமே நம்பக்கூடாது என்று நீ முடிவெடுத்தாயே. குழந்தையே, மனிதர்கள் மாறும் இயல்புடையவர்கள். ஆனால் உன் சாயப்பா நான் என்றென்றும் மாறாதவன். உலகமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. அவர்கள் உன்னை தூக்கி எறிந்த அதே இடத்தில் உன்னை அரியணையில் அமர்த்தி காட்டுவதுதான் இந்த ஷீரடிநாதனின் லீலையாகும். உன் மனதில் நம்பிக்கை ஆழமாக பதிய ஷீரடியில் நடந்த ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் லீலையை நீ கேள். ஷீரடிக்கு ஷியாமகர்ண என்னும் குதிரையை பராமரிக்க ஓர் ஏழை பக்தர் முன்வந்தார். அவருக்கு கடுமையான வறுமை, சுற்றிலும் எதிரிகளின் சூழ்ச்சி. பாபா, என்னால் இந்த சோதனையை தாங்க முடியவில்லை. எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று என் பாதங்களில் விழுந்து கதறினான். நான் அவனை பார்த்து புன்னகைத்து என் கரங்களால் உதியை எடுத்து அவன் நெற்றியில் இட்டு, அஞ்சாதே, உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் சாயான நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த சோதனையை உன் வாழ்வின் மிகப்பெரிய சாதனையாக மாற்றி காட்டுகிறேன் என்றேன். அடுத்த சில மாதங்களிலேயே அந்த பக்தனின் வறுமை மாயமாய் மறைந்தது. அவனுக்கு புதிய தொழில் அமைந்தது. அன்று அவனை கண்டு ஏளனம் செய்த மனிதர்களே அவனிடம் உதவி கேட்டு வந்து நின்றார்கள். குழந்தையே, அன்று அந்த ஏழை பக்தனின் சோதனையை சாதனையாக மாற்றிய அதே சாயிநாதன்தான் இன்று உனக்கும் வாக்களிக்கிறேன். என் அன்பு செல்வமே, இந்த பச்சை குங்குமத்தை தொட்டு என்னை சரணடைந்த உனக்கு உன் சாயப்பா மிகப்பெரிய வரத்தை அளிக்கப் போகிறேன். நீ எங்கெல்லாம் தலை குனிந்தாயோ அதே இடத்தில் உன்னை தலை நிமிரச் செய்வேன். உன் பொருளாதார நெருக்கடிகள் விலகி புதிய வருமான வழிகள் பெருகும். உடலையும் மனதையும் வாட்டும் பிணிகள் நீங்கி புதிய தெம்பு பிறக்கும். நான் என்றும் உன் கூடவே இருப்பேன் என் குழந்தையே. நீ எங்கே சென்றாலும் உனக்கு முன்னால் நான் நின்று உன்னை காப்பேன். இன்று வரை உன் வாழ்க்கையில் உன் போராட்டங்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்று நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார். இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்ல முடியாதா? உன் மனதில் முடியும், எல்லாம் சாதிக்க முடியும் என்ற கோட்பாடு இருந்தாலும் மன அளவில் தளர்ந்து பயந்து போய் இருக்கின்றாய். அதை தூர எறி, எல்லாம் உன்னை வந்து சேரும். உன் இப்போதைய நேரம்
கஷ்ட காலத்தின் விளிம்பை நீ எட்டிவிட்டாய். அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார். நிச்சயம் வெளியில் வருவாய். உன் மனதைரியம் எத்தகையது! அதற்கு முன்னால் இதெல்லாம் கால் தூசி போன்றது. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் என் தங்கமே. உனக்கான நேரத்தை படைப்பவன் நான்தான். உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு. உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே. அது பாவம். அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது. அதைப்போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக தெரிந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நான். அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும்படி நான் செய்வேன். என் தங்கமே, உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய்? உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தையும் நான் அறிவேன் என் தங்கமே. உன் மனதிலும் உன் உலகத்திலும் உனக்காக நான் வாழ்கிறேன். எப்படி வெறுமையாய் நின்று கொண்டு இருப்பேன்? உன் மனம் கொதிக்கின்றது. உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்க செய்கிறது. மனதில் பலமில்லாமல் தவிக்கின்றாய். உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா? கஷ்டம் என்பது யாருக்குத்தான் இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கும் கூட கஷ்டம் இருக்கிறது. நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது, என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீ போல உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கும். வேறு எதுவும் உன்னை தீண்டாது. முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர்மேல் நடக்கப் போகிறது. நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னே நான் சென்று உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைத்திருப்பேன். அதனால் நீ மகுடமாய் உயரப்போகும் காலம் வந்து விட்டது. நீ தேடி அலைந்தது எல்லாம் இனி உன் கையில் வந்து சேரும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என் தங்கமே. இன்று உனக்கு நான் வாக்குறுதிகளை அளித்து உன் சோதனைகளை சாதனையாக மாற்ற வந்துவிட்டேன். என் அருளை நீ ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக பச்சை குங்குமத்தை தொட்டுவிட்டேன் பாபா. என் சோதனையை சாதனையாக மாற்றிவிட்டீர்கள் என்று மனதார நீ பதிவிடு. உன் சாயிருக்க பயமேன்.